ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோங்க. தினசரி பூஜை வழிபாடு முறைகள், மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறைய. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மகாலட்சுமி அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு. மகாலட்சுமி அம்மன் வரலட்சுமியாக மாறி நம்ம கேட்குற வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தினசரியே நம்ம மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் 16 வகை செல்வங்களும் கிடைக்க பெறலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு விரதம் இருந்து மகாலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைச்சி கலச முறையில் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக கட்டாயமாக மகாலட்சுமி அம்மன் நம்ம கேட்குற வரத்தை கொடுத்தே தீருவாங்க. இந்த மாதிரி அற்புதமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பண வரவு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். பொருளாதார தடை எல்லாமே நீங்கி ஒரு அட்சய பாத்திரமாக நம்ம வீடு மாறணும். அதாவது எல்லா வகையிலையுமே பொன் பொருள் ஆபரணம், பணவரவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சேரணும் அப்படின்றதுக்குண்டான ஒரு அற்புதமான எளிமையான தாந்திரிக முறை. நீங்கள் கலசம் வச்சு வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி, கலசம் இல்லாமல் ஃபோட்டோ வச்சு சாதாரண முறையில் மகாலட்சுமி தேவியை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வழிபட போகிற அந்த நேரத்தில் ஒரே ₹1 நாணயம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த நாணயத்தில் ஜவ்வாது நீங்கள் கொஞ்சம் தடவிக்கோங்க. ஜவ்வாது இல்லாதவங்க ஏதாவது எசென்ஷியல் ஆயில், அதாவது வாசனை திரவியங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்கள்ல, அத்தர், மல்லிகைப்பூ சென்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரே ஒரு ட்ராப் தேன் மட்டும் விடுங்க. இந்த நாணயத்தை மகாலட்சுமி அம்மன் சிலை வச்சுருந்தா சில பாதத்தில் வைங்க, ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோக்கு முன்னாடி வைங்க. வச்சுட்டு நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, இந்த ஒரு வரி மந்திரத்தை கூட 108 முறை சொல்லலாம். மனசார வழிபடுங்க மகாலட்சுமி தாயாரை. வழிபட்டுட்டு நீங்கள் ஒரு 3 நாள் அந்த நாணயம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் கலசமெல்லாம் திரும்ப கலைக்கும் பொழுது இந்த நாணயத்தை எடுத்து சுக்கிரஹோரை நேரமாக பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ், அதாவது பணம் வைக்கக்கூடிய இடம், அப்படி இல்லைன்னா நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த நாணயத்தை வச்சிடலாம். உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பண வரவு, ஆரோக்கியம், பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.